பலாசோளம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அதில இருந்த கொட்டையெல்லாம் என்ன பண்றது? சமைக்கிறதா? இல்ல அப்படியே சுட்டு சாப்பிடலாம்னு யோசனை பண்ணோம். சரி சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்புல வந்து மேல ஒரு தகடு வச்சு, அந்த தகட சூடாக்கி அது மேல அந்த கொட்டையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வச்சுட்டுருக்கோம். இது ஊரா இருந்தா வைக்கோல் இல்ல குச்சி சுள்ளி குச்சி பொறுக்கி போட்டு அத சுட்டுருப்போம். இங்க டவுன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. சரி இருக்கவே இருக்கு கரண்ட் அடுப்ப ஃபயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே தக தக தகன்னு ஹீட் ஆக்கி, அது மேல வந்து இந்த பலாக்கொட்டையெல்லாம் வச்ச உடனே, நல்லா வெது வெதுன்னு சூடாகி, கருப்பா சுட்டுருச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. பட் ஆனா நல்லா இருக்குது இது. ம் இது சுட்டு சாப்பிட்டா நல்லது. அப்புறம் ஏதோ சொல்லுவாங்க புரதச்சத்து, நார்ச்சத்து, செரிமானம், அப்புறம் சதையோட இது, அப்புறம் இரும்பு சத்து, இதெல்லாம் இருக்குது. ஆ அதுக்காக எல்லாம் சுட்டு சாப்பிடல. வீணா போடுமே அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு சாப்பிட்றோம். அவ்வளோதானே தவிர, மத்தபடி அவ்வளோ அறிவு ஞானம்லாம் கிடையாது. ஒரு பொருள் என்ன சத்து இருக்குது, அது எப்படி சாப்பிடணும் அப்படிலாம் தெரியாது. இது சாப்பிட்டாங்க நம்ம வீட்ல எல்லாரும். நம்மளும் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொட்டையெல்லாம் பொசுக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தீங்களா? அப்படி. இது ஒரு ஈஸியா தான் இருக்கு இந்த ஐடியா. சின்ன குழந்தைங்கலாம் இத ட்ரை பண்ணாதீங்க. அவங்க அப்பா, அம்மா இருந்தனா அவங்க சுட்டுக் குடுப்பாங்க. பெரும்பான்மையான மனிதர்கள் வந்து இத விரும்பி சாப்பிடுறது கிடையாது. பலாப்பழத்த மட்டும் சாப்பிட்டு, சொலைய மட்டும் சாப்பிட்டு கொட்டைய தூக்கி எறிஞ்சிட்டு போடுவாங்க. ஏன்னா 4 கொட்டை, 5 கொட்டை அத எடுத்துன்னு "என்னடா பண்றது? போடா" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. ஒண்ணு முளைக்க வைப்பேன், இல்லைன்னா சுட்டு சாப்பிட்டுருவேன். அ இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா மாவு மாரியா இருக்கும் இத சுட்டு சாப்பிடும்போது. இது காரக்குழம்புல அப்படியும் போட்டு சாப்பிடலாம். ம். நீங்களும் இந்த டைம்ல பலாப்பழம் டைம் தானே இப்ப. அதனால பலாசொல வாங்குனா, அத தூக்கி எறியாம பழத்த மட்டும் சாப்பிட்டுட்டு, கொட்டைய தூக்கி எறியாம, அந்த கொட்டைய இந்த மாரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். ம் வேற என்ன? எந்த பொருளையும் உணவு வீணாக்காம, முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க. இல்லன்னா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கேட்டு குடுங்க. விருப்பம் இருந்தா சாப்பிட்டோம். இல்லன்னா, விதைச்சிட்டு போங்க. மொளஞ்சிட்டு போகட்டும். ஓகே. பாய் பாய். நான் உங்கள் பட்டிக்காட்டான் பழனி.